பிராக்டிஸை தொடங்குறப்ப இருந்த காசிமாவுக்கும் தற்போது இருக்கக்கூடிய காசிமாவுக்குமான வித்தியாசம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க இந்த விருதை வாங்கினது? இந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பேசினவங்க முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கும். ஒரு பொண்ணா வந்து இந்த முஸ்லீம் அப்படின்ற ஒரு கல்ச்சரை தாண்டி நான் வந்து வெளியே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ல நிறைய இருந்தேன். இப்போ வந்து எனக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப ஹாப்பியா மூமெண்ட் இருக்கு. இதுக்கு வந்து இந்த நேரத்தில் என் தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா சிஎம் தந்தை அவருக்கு கையாலேயே வந்து எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நேரத்தில் அவர் திருப்பியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய அவமானம். ஏன்னா என் அப்பா வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தெருக்கொல்லியும் சரி ஊருக்கள்லையும் சரி. முஸ்லீம்னு சொல்லும் போது ரொம்ப வந்து வெளியவே பொண்ணுங்க ட்ரெஸ் கல்ச்சர்லேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நிறைய தாண்டி வந்து இப்போ ஒரு உலக சாம்பியனா இந்த ஒரு அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. மோட்டிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட் இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்க யாரையுமே நம்ம வந்து பார்க்க அவசியம் கிடையாது. நம்ம வந்து நம்ம யார் வெளியில தெரியணும்னா நம்ம வந்து ஒரு போட்டியில வந்தா மட்டும்தான், நம்மளால வெளியே வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தை வந்து யாருன்னு காமிக்க முடியும். என் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இப்ப இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன். இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய காசிமா அந்த ஏழ்மை நிலையில் இருந்த அந்த ஃபேன் கூட இல்லாத சூழல இருந்து வளர்ந்து வந்த காசிமா, உங்களை போன்ற வறுமையில் இருக்கக்கூடிய அந்த கேரம் பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களாம் எப்படி வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னமும் வறுமையிலேயே இருக்காங்க. யாராலையும் கண்டிப்பா வெளியே வர முடியும் சார். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் தான். நம்மளோட பிராக்டிஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். பிராக்டிஸ், அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருக்கணும். கடவுளை நம்பினா கண்டிப்பா நம்ம பெரிய ஆளா ஆகலாம். இப்போ வந்து நான் திருப்பியும் வந்து வேர்ல்ட் கப் போறேன். டிசம்பர் மந்த் 2லேருந்து 6 மால்தீவ்ஸ்ல திருப்பி நான் இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் சென்னைக்காகவும் பங்கேற்க போறேன். வடசென்னை என்றாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த பார்வையை காசிமா மாத்திருக்கீங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து போகும்போதே கேட்கறாங்க, நீங்க தானே காசிமா வேர்ல்ட் சாம்பியன் வடசென்னையை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து எங்க ஏரியாவை வந்து பெரிய ஒரு உலக அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் என்னால தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போது இன்னும் ஹாப்பியா இருக்கு எனக்கு.